40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம். நம்மோட இணைந்திருக்கிறாங்க நம்முடைய நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் செல்வோம். அருமை நண்பரே, இந்த நாள்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால சுகமாவும் நலமாவும் இருக்கிறேன் பிரதர். சந்தோஷம் மாதவன். இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள்ல சிலுவைநாதரின் வார்த்தைகளை பற்றின ஆச்சரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, ஸ்பெஷலா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள்ல 7வது வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். அருமை சகோதரரே, நம்ம கடந்த சில எபிசோட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாவது வார்த்தை, 2வது வார்த்தை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 6 வார்த்தைகள் படித்தோம். இப்போ நம்ம 7வது வார்த்தைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த 7வது வார்த்தை என்னது? இந்த 7வது வார்த்தை என்னதுங்கிறத தெரிந்து கொள்ள லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வாக்கியத்தை வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வாக்கியம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வசனத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்வதை பார்க்க முடியுது. சரி, இத பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். பிற்பாடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை குறித்த ஆழமான தியானத்துக்குள்ள கடந்து போலாம். சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தையில முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தொடங்குவதை பார்க்க முடியுது. அங்கேயும் பிதாவே என்றுதான் தொடங்குது. 7வது வார்த்தையும் பிதாவே என்றுதான் தொடங்குவதாக இருக்கிறது. இத பார்க்கும்போது முதல் வார்த்தை ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் ஆகுது. இவங்களை மன்னிங்கன்னு பிரேயர் பண்றாரு. கடைசி வாக்கியமும் ஒரு பிரேயர் ஸ்டேட்மெண்டா இருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம தியானிக்கணும்னா 3ஆ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பிளிட் பண்ண போறோம். சரி. பிதாவே என்று இயேசு அழைத்ததின் ஆவிக்குரிய பொருள் என்ன? சரி. 2வது, உமது கைகளில் உமது கரங்களில் என்று இயேசு சொன்னதின் அர்த்தம் என்ன? சரி. 3வதாக என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னதின் அர்த்தம் என்ன? சரி. இப்படியா 3 கேள்விக்கு பதில் பார்த்தோம்னா இந்த வாக்கியத்தை நம்ம படித்து முடித்து விடலாம். சரி. முதலாவது வாக்கியத்துக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுறேன். சரி. பிதாவே என்று இயேசு ஏன் ஆரம்பித்தார், இல்லை என்றால் பிதாவே என்று இயேசு ஏன் அழைத்தார் என்று நம்ம பார்க்க போறோம். சரி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாங்க. குழந்தை பருவம் முடிந்து வாலிப பருவம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா வளர்ந்தாங்க. பிற்பாடு இந்த உலகத்துல பணி செஞ்சாங்க. ஆனா இந்த பூமியில் ஆண்டவர் வந்த பிற்பாடு அவர் பேசின முதலாவது வார்த்தையாக பதிவு செய்யப்பட்ட வார்த்தை வேதாகமத்தில் எங்க இருக்கிறது அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயத்த நான் வாசிக்க போறேன். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வாக்கியம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் பேசினதாக பதிவு செய்யப்பட்ட முதலாவது வார்த்தை 12வது வயதில் அவர் பேசின வார்த்தையை தான் முதலாவது வார்த்தையாக பதிவு செய்து வைத்திருக்காங்க. அந்த வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேக்குறத பார்க்க முடியுது. இன்னும் ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐ மஸ்ட் டூ மை ஃபாதர்ஸ் பிசினஸ், பிதாவின் வேலையை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. அப்போ பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யணும் தான் முத வார்த்தையை பேசினதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிதாவின் இடத்துல தன் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிதான் நிறைவு செய்யப்படுவதை பார்க்க முடியுது. சரி, பிதாவின் இடத்துல ஆரம்பித்து பிதாவின் இடத்துல முடிவது போன்று அமைப்பு இருக்கதை பார்க்க முடியுது. இதுல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பாடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பாடமா இருக்க போகுது.
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு மனிதன் தான் பாவி என்று உணரும் போது அநேக நேரத்துல கடவுள் நம்மளெல்லாம் ஏத்துக்க மாட்டார்ல, கடவுள் நம்மளை கைவிட்டார்ல, ஆண்டவர் நம்மளை கைவிட்டார்லன்னு சிந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா நம்முடைய குற்ற உணர்வு அதை நமக்கு சொல்லக்கூடியதா இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மனிதனுக்கே பாவம் செய்யும் போது கர்த்தரிடத்திலிருந்து கைவிடப்பட்டேன் என்று யோசிக்கும் போது உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தின் பாவத்தை ஒருத்தரே சுமக்கும் போது அவரும் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். என்ன தேவன் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்கன்னு உணர முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணார்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ ஒரு பாவி பாவத்தை சுமக்கும் போது அவனுடைய குற்ற உணர்வே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்பது போன்று தோன்றக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் யாருக்கு இருந்தது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சிந்தித்தார். ஆனால் ஒருவன் கைவிடப்பட்டது போன்று சிந்திக்கும் போதும் கூட மீண்டும் பிதாவின் இடத்தில் உரிமையாக அப்பான்னு கூப்பிட்டு என்ன பண்ணலாம், வரலான்னு ஒரு பாடத்தை கத்துக்க முடியுது. இப்படி கைவிடப்பட்டேன் என்று உணரக்கூடிய சூழ்நிலையில கூட ஒரு பையனா அப்பான்னு கூப்பிட்டு பிதாவேன்னு கூப்பிட்டு மீண்டும் அவர் பாதத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் வாசகமாக இது இருக்குது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன அதே ஏசப்பா அவர்தான் கைவிட்டார்ல, இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் போல மகனாக உரிமையோடு என் தகப்பனிடத்தில் மறுபடியும் வந்து ஒப்பு கொடுப்பேன் என்னை அப்படின்னு வர்றத பார்க்க முடியுது. இப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல, நம் பாவத்தை சுமக்கத்தான் செஞ்சாரு. ஆனா நம்ம பாவம் செய்த போது ஆண்டவர் நம்மை கைவிட்டார் என்ற உணர்வு நமக்கு வரும்போதும் கூட இல்ல, நான் அவருக்கு புள்ள, மறுபடியும் போய் ஒப்புரவாகலாம், ஒப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அப்பான்னு அழைத்து வரலாம், அப்பா புள்ள பாசம் அது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வாக்கியம் பிதாவே என்று ஆரம்பிப்பதை பார்க்க முடிகின்றது. ரொம்ப அழகான பாடம்ல. ஆமா சகோதரரே, அருமை சகோதரரே. ஒருவேளை நாம் கைவிடப்பட்டவர்களாக நம்ம உணர்ந்தாலும் பிதாவினிடத்தில் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்றதுக்கு இது நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குதுன்ட்டு ஆவிக்குரிய அர்த்தங்களை எடுத்து சொன்னீங்க. இப்போ உமது கரங்களில் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி சொல்றாங்கல்ல, அதை பற்றியதான என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. பிதாவே உம்முடைய கையில ஒப்புவிக்கிறேன்னு இயேசு சொல்றதுக்கு முன்னாடி இயேசு வேறு சிலருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இதை குறித்த ஒரு வேத வாக்கியம் இருக்குது, அத நீங்க வாசிங்க. நான் வசனம் சொல்றேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியம். மார்க் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின கடைசி வார்த்தையை கம்பேர் பண்ணீங்கன்னா, பிதாவே உம்முடைய கைகள்ல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றத பார்க்க முடியுது. இத ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஏசப்பா மனுஷருடைய கரங்கள்ல கைகள் ஒப்பு கொடுக்கும் போது அதே கைதான் அவரை கன்னத்துல என்ன பண்ணுச்சு, அரைந்தது என்று பாக்குறோம். அதே கரம் தான் அவருடைய தலையில என்ன பண்ணுச்சு, குட்டினது என்று நம்ம பாக்குறோம். அதே கரம் தான் அவருக்கு தலையில என்ன சுடுச்சு, முட்கிரீடத்தை சுடுச்சு. அதே கரம் தான் மனுஷனுடைய கரம், பாவியினுடைய கரம் செங்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தது. அதே கரம் தான் வாரினால் அவர் முதுகை அடித்தது. அதே கரம்தான் சிலுவையின் பாரத்தை அவர் மீது சுமத்தியது. அதே கரம்தான் ஆணியையும் அடித்தது. அப்போ மனிதனுடைய கரம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததா, அபாயத்தை ஏற்படுத்தியதா? அபாயத்தை தான் ஏற்படுத்தியது. நிச்சயமா அது ஒரு பெரிய அபாயமான ஒரு செயலாக இருந்தது. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, பிதாவுடைய கைகள்ல தன்னை ஒப்புவிக்கும் போது அவரு பயப்படணுமா இல்ல பாதுகாப்புடன் இருப்பாரா? நிச்சயமா பாதுகாப்புடன் இருப்பாரு. நிச்சயம். அப்ப பாருங்க, மனிதனுடைய கரத்துல மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அப்பா இவங்க கையில பட்டு படாத பாடுபட்டேன்ப்பா, இப்ப அவங்க கையில நான் ஒப்பு கொடுக்க விருப்பப்படலப்பா, உங்களுடைய கரத்துலதான் கடைசியா வந்து ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்க கரம் தான் எப்படி இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. மனிதனுடைய கரம் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குதுங்கிற பாடத்தை நாம படிக்கிறோம்.
ஓகே சகோதரரே, இப்போ இந்த காரியத்துல இருந்து நம்ம 2 முக்கியமான காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம படித்தோம். அதாவது பிதாவே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிடுறதும் சரி, உமது கரங்களில் அப்படின்னு சொல்லி சொல்றதை குறித்து நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்போ ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு என்ன ஒரு ஆவிக்குரிய படம் இருக்கிறது? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வியில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொல்வதை பார்க்க முடியுது. ஒரு புரிதலுக்காக ஒப்புவிக்கிறேங்கிற வார்த்தையை வச்சுக்குவோம். முன்பதாக ஒரு கோடிட்ட இடத்தை என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதுல நான் என் வாழ்க்கையில பிதாவின் இடத்தில் எதை ஒப்புவிக்க ஆசைப்படுறேன்? சரி, என் குடும்பத்தை ஒப்புவிக்கிறேன்னு நான் சொல்லலாம். என் குழந்தைகளை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லலாம். என் வேலையை, தொழிலை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லலாம். இப்படி என் ஆரோக்கியத்தை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றுதான் சொல்ல முடியும். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஆவினா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவினா வேற எதுவும் இல்ல, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தன் வாழ்க்கை முழுவதையும் குறிக்கும். அவருடைய நாசியின் சுவாசத்தை அது குறிக்கும். சரி, ஏசப்பா சொல்றாங்க, பிதாவே உமது கரங்களில் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் ஒப்புவிக்கிறேன், என் சுவாசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்க முடியுது. சரி, இதுல நம்ம கத்துக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கிறோம் அப்படின்னா நம்ம சற்றே சிந்திக்க வேண்டும். சரி, திருச்சபையின் காரியங்கள், திருச்சபையின் ஊழிய காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுப்பேன். சரி, ஆனா நான் செய்யக்கூடிய தொழில்ல உண்மையா இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஒப்புவிக்க மாட்டேன் அப்படின்னா நான் முழுமையா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல அப்படின்னா சரண்டர் பண்ணல, ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். என்னுடைய தொழிலா இருக்கட்டும், என்னுடைய ஆலய காரியமா இருக்கட்டும், என் குடும்பமா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும், என் உற்றார் உறவினரா இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய பயணிக்கிற எல்லா பயணமா இருக்கட்டும், என் வாழ்க்கையின் எல்லா அங்கத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறேன், என் சுவாசம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் அர்த்தத்தில் தான் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார் என்று நாம பார்க்கிறோம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. அப்போ இந்த 3 கருத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யட்டுமா? நிச்சயமா. ஒரு பாவி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது கூட அப்பான்னு உரிமையா திரும்ப வரலாம். சரி. இரண்டாவதாக மனிதருடைய கரங்களில் விழுவதை விட தேவனுடைய கரங்களில் விழுவது மிகவும் சிறந்ததுங்கிறத பாக்குறோம். மூன்றாவதாக நம் வாழ்க்கை, நம் சுவாசம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்றோம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப ஒரு அருமையான படத்தை படித்தோம் சகோதரரே. நிச்சயமா இந்த பாடம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஒருவேளை பேக் ஸ்லைடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம திரும்பியும் ஆண்டவர்கிட்ட போகலாம் அப்படின்றதுக்கு இது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக ஈஸியா புரிஞ்சிருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென்.